கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54 அதிகாரம் 17 வசனம். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இன்றைய தியான வசனம் எல்லோருக்கும் பிரியமானது. ஆனால் குறிப்பாக கர்த்தருடைய ஊழியர்கள் மாத்திரமே இந்த வசனத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஊழியக்காரர் என்றால் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர் மாத்திரமே என்று எண்ணிவிடாதிருங்கள். கர்த்தருடைய பணிகள் சிறியதோ பெரியதோ எதுவாயிருந்தாலும் அது கர்த்தருடைய ஊழியமாய் காணப்படுகிறது. அவருடைய ராஜ்யத்தை கட்ட எந்தெந்த விதத்தில் நீங்கள் உழைக்கிறீர்களோ, உதவி செய்கிறீர்களோ, அவைகள் அனைத்தும் கர்த்தருடைய ஊழியம்தான் என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், என்னுடைய ஊழிய பாதையிலே இந்த வாக்குத்தத்தத்தை அநேக முறை சுதந்தரித்திருக்கிறேன். எனக்கு விரோதமாக ஊழியத்தை இடித்து பேசுபவர்களால் அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாக மாறுவதாகவும் அது தன்னை கிறிஸ்துவைப் போல மாறுவதற்கு பிரயோஜனமாக இருந்தது என்றும் அவர் சொன்னார். இயேசுவையும் அந்நாட்களில் அநேகர் குற்றப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுரு மற்றும் பவுல் போன்றவர்களும் இப்படிப்பட்ட பாதையை கடந்து சென்றார்கள். நீங்கள் உண்மையாகவே இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நீங்களும் மற்றவர்கள் மூலமாக குற்றப்படுத்தப்படும் சூழ்நிலை வரும். அப்படி யாராவது தங்கள் வாயினால் குற்றப்படுத்தினால் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அவர்கள் குற்றப்படுத்திவிட்டு போகட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுமொழி பேசாமல் வாய்களுக்கு கடிவாளம் போடுங்கள். கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்யும்படி விட்டுவிடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று. ஆபிரகாமின் மனைவி சாராள் அழகுள்ளவள் என்று கண்டு பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். ஆபிரகாமால் உள்ளே நுழைந்து அவளை காப்பாற்ற முடியவில்லை. யாருமே கடந்து சென்று விடுவிக்க கூடாத நிலையில் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சத்துரு அநேக கண்ணிகளை வைக்கலாம். அவைகளில் இருந்து விடுவிக்க உங்களால் முடியாமல் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராக வருகிற ஆயுதங்கள் எதுவாக காணப்பட்டாலும் வாய்க்காதே போகும். ஜனங்கள், அரசியல்வாதிகளின் சூழ்ச்சிகள், துன்மார்க்கரின் வெறி செயல்கள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் வாய்க்காதே போகும். அது மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க.
மொர்தெகாய்க்கு எதிராக ஆமான் பல திட்டங்களை தீட்டினான். அவனை அழிக்கும்படி வகை தேடினான். ஆனால் ஆண்டவர் மொர்தெகாயை உயர்த்தி ஆமானை அழித்து போட்டார். அதே போல உங்களுக்கு எதிராக பேசுகிற நாவுகள் அனைத்தையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என என் ஊழியக்காரர் என்று கர்த்தர் உரிமையோடு ஏசாயா 65 அதிகாரத்தில் பல இடங்களில் சொல்வதை பார்க்கலாம். அதாவது இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் அப்படின்னு சொன்ன தேவாதி தேவன் என் ஊழியக்காரர் என்று உரிமையோடு கூப்பிடுகிறார். என் ஊழியக்காரரின் நிமித்தம் திராட்சை குலையை அழிக்காதபடி செய்வேன். என் ஊழியக்காரர்கள் யூதாவில் வாசம் பண்ணுவார்கள். இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள். எத்தனை அற்புதமான தேவன் பாருங்க. அவருடைய ஊழியக்காரரை அவர் எவ்விதமாய் தாங்குறார் பாருங்க. எல்லா விதத்திலும் அவர் ஏன் ஊழியக்காரன், அவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டான். ஏன் ஊழியக்காரன், அவனுக்கு எல்லாத்தையும் நான் செய்வேன். இப்படி நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அவருடைய பெரிய ஆசீர்வாதம். இதுவரை கர்த்தருடைய பணியை செய்ய பல வாய்ப்புகள் இருந்தும் செய்யவில்லையே என்று கவலையோடு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த வேலையாவது சபை ரிலேட்டடாவோ, சபைக்கு போய் சபையில் வேலை செய்கிறதோ, இல்லை வீட்டில் இருந்தபடியே என்னால் சபைக்கு கூட போக முடியாது, வேண்டாம், வீட்டில் இருந்தபடியே சபைக்காகவும் சபை மக்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் ஊழிய பாதையில் அவங்க போகும்போது எந்த தடையும் வராத படிக்காக அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஜெபம்தான் முதல் ஊழியம். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, நீ என்னெல்லாம் ஊழியக்காரங்க மாதிரி ஊர் ஊராக போய் கிராமமாக போய் ஊழியம் செய்ய முடியாதுப்பா, சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதுப்பாங்கிறீங்களா? கவலையே படாதீங்க. ஊழியத்திலேயே முதல் ஊழியம் ஜெப ஊழியம்தான். அந்த ஜெப ஊழியத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அதிகாலையில் நீங்கள் எங்கே போவீங்க? உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் எழுந்த அந்த நிமிஷமே அவர் பாதம் அமர்ந்து அவரை நோக்கி பாருங்கள். அதுதான் முதல் ஊழியம். முதலாவது நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக நீங்கள் ஏறெடுக்கும் அனைத்து விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுப்பார். அப்போது நீங்கள் அந்த ஊழியத்தில், அந்த ஜெபத்தில் உங்களுக்கு நிறைய ஊழியக்காரர்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஏன் உங்கள் திருச்சபை பாஸ்டர், திருச்சபை ஊழியர்கள், திருச்சபையில் எத்தனையோ ஊழியங்கள் நடக்குது. அந்தந்த ஊழியங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் தலைவராக இருப்பாங்க. ஒவ்வொரு ஃபெலோஷிப் இருக்கும், அந்த ஃபெலோஷிப்புக்கு லீடர் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்காகவும் பாரப்பட்டு ஆண்டவரே அவர்களை வழி நடத்துங்கப்பா, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அவர்களுடைய ஊழியம் பெருகும். அந்த ஊழியம் பெருகும்போது அதனுடைய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வரும். இதை ஒத்துக்கிறீங்களா? அதனால் பணியை செய்ய வாய்ப்பில்லையே அப்படின்னெல்லாம் இனிமேல் கலங்கவே வேண்டாம். இன்று ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்க இல்லையா? சபையில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியத்தை முன்வந்து செய்யுங்கள். இருக்கும் இடங்களில் கர்த்தருடைய பணியை நிறைவேற்றுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இதை பரிபூர்ண விசுவாசத்தோடு இன்றே அவர் பாதம் அமர்ந்து உங்களை முழுமையாக அவர் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். அவரே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்,
ஆமென்.